என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க? நம்முடைய சுயமரியாதைக்கு மிகப்பெரிய கொடுமையை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. பெண்களுக்கு என்ன அசிங்கம், என்ன விஷயம்? குடித்து விட்டு வீட்டுக்கு வந்து தகராறு செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? என்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமா? என்ன நடக்கும்? குடிச்சிட்டு வந்தா தகராறு, அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்றது அடுத்த விஷயம். ஒரே சத்தம், சவுண்டா வருமா? என்ன அவன் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அசிங்கமா இருக்குமா இல்லையா? அப்ப சுயமரியாதையாக ஆண்களாலும் வாழ முடியவில்லை, பெண்களாலும் வாழ முடியவில்லை இல்லையாமா? நடக்குதா இல்லையா? என்னடா இது, வந்தா சும்மா படுத்துப்பாங்களா? அதுவும் கிடையாது. ஒரே கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு. பக்கத்து வீடு எதிர் வீடுலாம் நம்ம பார்க்கும் போதே திட்டெல்லாம் விழுமா விழாதா பெண்களுக்கு? ஏன்னா குடிச்சிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாவம், அவங்களுடைய இயலாமை, அவங்களுக்கு அதுதான் நடந்திருக்குது. அதை விட கொடுமை பெண்களுக்கு தான் நடக்குது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து இவ்வளவு ஆண்களும் அந்த சம்பாத்தியமோ வீட்டுக்கு வரதில்ல, அதை விட அவமானங்கள் அதிகமாக பெண்கள் சம்பாதிக்க வேண்டி இருக்குது. அதான் நம்ம நடக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ஒரே நாள்ல தூக்கி போட்டுடலாம். கடைகளை, இந்த ஒயின் ஷாப்ல ஒரே நாள்ல மூடிடலாம். நான் கிட்டத்தட்ட 31 இடத்துல போய் பேசிட்டு வரேன். இதை விட அதிகமான இடங்கள்ல போய் நான் பெண்கள்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களுடைய ஒரே கோரிக்கை, பெண்களுடைய மகளிருடைய ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை மூடுங்க, இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, அப்பதான் பெண்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதை ஒரே நாளில் மூடிவிட முடியும். அது கண்டிப்பா நடக்கும். நடந்ததுன்னா அப்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா? இதையெல்லாம் செய்கிறேன், ஒரே நாள்ல எங்களால மூடிவிட முடியும் அப்படின்றத சொல்றாரு யாரு? உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வருஷமா அதான் அவங்க சொல்றாங்க. நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரே நாளில் இந்த கடைகளை மூடிவிட முடியும். இந்த காசை வச்சு ஒன்னும் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல 70,000 கோடி ரூபாய் வருது வருஷத்துக்கு. ஆனா அதை விட நீங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே கடன், அதை வச்சு தமிழ்நாட்டை முன்னேற்றுங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய அரசு என்னதான் செஞ்சது? அதை வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை அமைக்கவில்லை, ஒரே ஒரு புது மருத்துவ கல்லூரியை கொண்டு வரவில்லை, ஒரே ஒரு மருத்துவ சீட்டை கூட இந்த 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அப்புறம் என்ன, டாக்டர் யாரா வருவாங்களா? என்ன வரும்? டாக்டர் வருவாங்களா கிராமத்துக்கு? வரமாட்டாங்க. நீங்க தான் நகரத்தை தேடி போனோம். உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் பண்ணுவீங்க? எப்படி போவீங்க? நடந்தே போயிடுவீங்களாமா? பஸ் தான் பிடிக்குமா? இல்ல வேற ஏதாவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பிரசவ வலின்னா என்ன பண்ணுவீங்க? அதான் வருமா? யார் கொண்டு வந்து விட்டோ? யார் அந்த வண்டி உங்களுக்கு அமிச்சா? உங்களுக்கு தம்பி, உங்க தம்பி அண்ணங்கிறாரு, அதுக்கு சொல்ற உங்களுக்கு தம்பின்ற அவரு உங்க அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வர்றாரு. யாருமே இல்லாம இந்த மாதிரி மத்தியானம் வீட்டுல யாரும் இல்ல நடுராத்திரி வீட்டுல யாரும் இல்ல, வயசானவங்க தான் இருக்காங்க, குழந்தைங்க தான் இருக்காங்க. அப்பா வலிக்குது, உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, பிரசவ வலி, குழந்தைக்கு உடம்பு முடியல, ஜன்னி, என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் போடுவீங்க? ஒரே ஒரு போன் போட்டீங்கன்னா வருதா வண்டி? அதுக்கு முன்னாடி எப்படி போனோம்? சைக்கிள்ல உட்காந்துன்னு போனோம். மழையா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது காடா இருந்தாலும் சரி, டிராக்டரு, மாட்டு வண்டி, சைக்கிள்ல தானே போவீங்க. இப்ப ஒரு போன் மட்டும் வந்து உங்களை வண்டி கூட்டிட்டு போயிருது. குழந்தைங்களை கூட்டிட்டு போகுது, பெரியவங்களை கூட்டு போகுது, பெண்களை கூட்டிட்டு போகுது. இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா? உங்க அண்ணன் அன்புமணி தான் கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? உங்களுக்காக கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தாங்க? என் அக்கா தங்கச்சி எல்லாம் கிராமத்துல தனியா இருக்கும். அவசரத்துக்கு அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாக்கோ வீட்டுக்காருக்கோ போன் போட்டா வருவாங்களோ மாட்டாங்களோ, ஆனா அவங்க போன் போட்டா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க. எங்க இந்த ஆம்புலன்ஸ்ல எங்க நினைச்சா தெரியுமா? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு 1350 ஆம்புலன்ஸுங்களை தமிழ்நாட்டுக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து உங்களுக்காக கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும் 65,000 குழந்தைகள், 65,000 குழந்தைங்க தமிழ்நாட்டுல மட்டும் பிறந்திருக்காங்க. அப்ப எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் பாருங்க. குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா வழியில அந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தைங்க உயிர் என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மாங்க என்ன ஆயிருக்கும்? ரொம்ப கஷ்டம்.
என் அம்மா ஆச்சு என்ன ஆச்சோ, குழந்தை எப்படி பிறந்ததோ, என்ன எவ்வளவு பெரிய கொடுமானா அத்தனை உயிர்களையும் அந்த 108 ஆம்புலன்ஸ் காப்பாற்றி இருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸுகளை 108 ஆம்புலன்ஸை டெல்லியிலிருந்து 1300 ஆம்புலன்ஸ் வண்டிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இது இந்தியா முழுக்க இந்த ஆம்புலன்ஸ் ஓடுதுமா. நீங்க இங்க அடிபட்டாலும் சரி, டெல்லியில அடிபட்டாலும் சரி, இல்ல பாம்பேல அடிபட்டாலும் சரி, ஹைதராபாத்ல அடிபட்டாலும் சரி, நீங்க ஒரே ஒரு போன் தான் போடுவீங்க, 108 போட்டா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடும். அதான் அந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொடுக்க வேண்டும். எதுக்கு? மக்களுக்கு அந்த நல்ல திட்டங்கள் போய் சேரணும்.